ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து தோசை, இட்லி, சாம்பார், கார சட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு பசங்களுக்கு வந்து கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்க வந்து நல்லா சாப்பிட்றாங்க. அதனால் இந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டிஃபன் பாக்ஸு, வாட்டர் கேன்லாம் இருந்தது. ஸ்கூல் இல்லாதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது. அதெல்லாம் எடுத்து அழகாக வாஷ் பண்ணி நான் வந்து ஒழுங்கு பண்ணி வச்சுட்டேன். செல்ஃபில் அழகாக அடுக்கி வச்சுட்டேன். அப்போ தான் ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எக் பெப்பர் ரைஸ் தான் நான் செஞ்சேன். இதுக்கு வந்து கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு பூண்டை வந்து நல்லா நச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன், இந்த பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, இது மூணும் வந்து நல்லா வதங்கி வரும்போது நல்ல மணமாக இருக்கும். அதை வந்து நல்லா அந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வந்து சோம்பு ஒரு ஸ்பூனில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணும்போது இந்த ஆனியன் கூட சோம்பு ஆட் பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் 5 முட்டை வந்து அடித்து இதில் ஊற்றிக்கிறேன். 5 முட்டை நம்ம போட்டோன்னா 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம முட்டையை ஊற்றின உடனே வந்து நம்ம கிளறி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அது அப்படியே ஃபார்ம் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு நல்லா வந்து முட்டை வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது வாயில் படுற மாதிரி இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து சாதத்தை வந்து நல்லா பலன்னு வடித்து அந்த சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பலன்னு வேணும் அப்படின்னா ரைஸில் வந்து வேகும்போதே அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு கொஞ்சம் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு நான் போட்டேன். அதுக்கப்புறம் பெப்பர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் முட்டை செஞ்சாலுமே பெப்பர் இல்லாமல் செய்யாதீங்க. பெப்பரோடு நம்ம சேர்த்து செய்யும்போது அது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா. அதனால் கண்டிப்பாக சேருங்க. இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் வந்து அனலில் இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கீழே இறக்கிலாம் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான எக் பெப்பர் ரைஸ் ரெடி. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சீமந்தத்துக்கு போயிருந்தேன் நான். எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு தான். அதுக்கு போகிறதுக்கு இந்த சாரீ கட்டிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போயிட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் இந்த துணியெலாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படியே நான் துணி மடிக்கும் போதே வந்து என் பசங்களோட நான் பேசிக்கிட்டே தான் வந்து துணி மடிச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து பசங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்க கூட பேசுகிறதுக்கு டைம் கொடுக்கணும். என் பெரிய பொண்ணு வந்து படிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தா. அவங்க கூட வந்து நான் வந்து இன்றைக்கி எப்படி இருந்தது, கிளாஸ்லாம் எப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து துணியை மடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசும்போது அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து பொம்பளை பசங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அவங்க கூட உட்காந்து பேசணும். அப்போ தான் அவங்க வந்து ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பழக்கத்தை வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம போமு பாருங்கள், அழகாக வந்து அதோட உடம்பு அதுவே க்ளீன் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து அப்பப்போ குளிக்க வச்சுருவோம். என் பசங்களே குளிக்க வச்சுருவாங்க. இருந்தாலும் இதுக்கு வந்து இது ஒரு வேலையாக டெய்லி செஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.